அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொன்முடி பதவியேற்பு விழாவில் ஆளுநருக்கு நாளை வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழக ஆளுநரின் செயல்பாடுகளை நியாயப்படுத்த விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குங்கள் என மத்திய அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? தமது செயலுக்கு ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்டதாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பேர் எனக்கு தெரிஞ்சு தென்சென்னையில நிக்கலாம். ஒண்ணு வந்து H. ராஜா, இன்னொன்னு பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஆனா இவங்க எல்லாம் யார் இருந்தாலும் தென்சென்னையில இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பாஜக ஜெயிக்காத அளவுக்கு பாசம். அவர் தான் கவர்னர் மாளிகை தென்சென்னையில இருக்காரு. RN ரவி அவர்கள் பாஜக எந்த விதத்திலயும் அந்த தொகுதியில ஜெயிக்காத அளவுக்கு அவருடைய விஷயங்களும் இன்ஃபுளுன்ஸும் இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. திமுகவோட நட்சத்திர அன்னைக்கு கூட சிஎம் பேசும்போது பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்றாரு. அவர் அடிக்கடி வர்றது திமுகவுக்கு தான் உதவுன்ட்டு அதே கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு கவர்னரை மாத்திராதீங்க, எலெக்ஷன் வரைக்கும் இந்த கவர்னரை மாத்திராதீங்க அப்படின்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புருடா விடுறாரு பாருங்க, திராவிடன் என்னன்னு கேட்கிறாரு பாருங்க, அவரே தொடர்ந்து இருக்கட்டும். அது நமக்கு இன்னொரு பிரச்சாரத்துக்கு வலுவா சேர்ந்துகிட்டே இருக்கு. சொல்லு, நான் பண்றேன் சொல்லு. அது இந்த முக வடிவத்துக்கு தான் சார் செட் ஆகும். இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுல பொறுப்புல இருக்கக்கூடிய பிரதமரை, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா எல்லாம் கேட்டு வரும்போது தயவு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை மட்டும் என்றைக்கும் மாத்திராதீங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கட்டும். என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க. பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில் தான் கேட்கணுமா? எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்டாலும் உதைக்கிறான். சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன். அவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். ஓகேவா? இவரு மீம் கண்டென்ட் இவர் கண்டென்ட் யாரே அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? இவரும் மீம் கண்டென்ட். இதுக்கு முன்னால இவர் அவமானப்பட்டதே இல்லையா? இவரை பத்தி உருண்டுட்டு போவார், எங்க போனாலும் அவ்வளவுதான். உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியுண்டா நாரப்பேல. இவங்களை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? பட் ஆனா அடுத்தவங்களை பத்தி இவருக்கு தேவையில்லாத செய்ய மாட்டாரு. அதிகமாகவும் அடுத்தவங்களை பத்தி இன்வால்வ் பண்றாரு. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? அந்த அளவுக்கு தெரியல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எழுறது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா பிடிக்கும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல? இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாத்த கிடக்க வண்டியை கொடுக்காத. அவளை மாதிரி என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டான். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா? எப்ப உனக்காச்சும் தெரியும் தலைவர் எங்க இருக்காருன்னு? அதெல்லாம் தெரியாதுண்ணே. வருவார்ப்பா, இரு. ஒருவேளை பிஜேபி கூட திரும்ப சேர்ந்தாரா? இருக்காது.
இல்லன்னா மாம்பழங்காரன் திரும்ப கூட்டணிக்கு பேசுறானா அந்த பாத்துக்கலாம் விடு. எங்க போனாருங்களா ஆளை காணோம். இப்ப அந்த அம்மா எங்க போகுது? பிஜேபியிலும் சேர போதா? நம்ப முடியாது. வணக்கம் உதயகுமார், இருக்கீங்களான்னு பார்த்தேன். அப்பப்ப தலை எண்ணி பார்த்துட்டே இருக்கணும். உடனே சொல்லப்பா, தலைவரை வேற காணோம். ஐடியா ஏன் பெருசு? உன்ட பர்ஃபி இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண போற? இதை பிரிச்சு இந்த பர்ஃபிய மட்டும் எடுத்து இப்படி போட்டோம்னா எங்க இருந்தாலும் தலைவர் உடனே வந்துருவாரு. நான் சொல்லல. இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சான், பாறாங்களே சாப்பிடலாம். ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சு பிரதமர் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிரிக்காதீங்க, நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா எடப்பாடி ரொம்ப நல்லவரு, அரசியல்ல PhD பண்ணிருக்காரு, நிறைய புத்தகங்களை படிச்ச ஆக சிறந்த தற்குறி தான் நம்ம எடப்பாடி. அவரை நம்புங்க, மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாரு, அவர் எப்படி கெட்டது செய்வாரு. சோ we stand for எடப்பாடி. களம் 8ல இந்த பொம்பளை பேசின எந்த பேச்சுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, வச்சிடுறேன். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நமது சின்னம் இருங்கப்பா, நமது சின்னம் கை சின்னம், கை சின்னத்துல ஓட்டு போடுங்க. இந்த தவழும் புதல்வன் எடப்பாடி அம்மா கால்ல விழுந்து, சின்னம்மா கால்ல விழுந்து, இப்ப வந்து என் கால்லயும் விழுந்திருக்கான். ஆனாலும் இவனை யாரும் நம்பாதீங்க. இந்த நாட்டையே இந்தியா கூட்டணி தான் காப்பாற்ற முடியும். அதனால கையெடுத்து கும்பிடுறேன், வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணி. நன்றி, வணக்கம். சிரிப்பா என்ன அடிங்கய்யா, தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. அன்னைக்கு பேசுன நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசி போயிட்டாங்க. அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்கய்யா. இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கிற இந்த முன்னேற்றம், you cannot compare Tamil Nadu with rest of India. You have to compare Tamil Nadu with US, Singapore, grown countries ஓட மட்டும் தான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். whatever it is, GDP or health or education, people ஓட well-being, எதை கம்பேர் பண்ணீங்கனாலும் நீங்க you are at par with other countries, not related to India. வேற சிட்டிஸ் வேற ஸ்டேட்டோட நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. இதுக்கு யார் அடித்தளம் அமைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா திராவிட அரசுன்னு சொல்லலாம். அதுல எஸ்பெஷலி திமுக. நம்ம அடைஞ்சிருக்கிற இந்த இவ்ளோ முன்னேற்றத்துக்கும் காரணம் திராவிட மாடல் அரசு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி யாராவது ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணாங்க, பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது அப்சல்யூட்லி போய் இட்ஸ் ஆல் பெய்டு ப்ரமோஷன்ஸ். ஒரு காமன் லேமேனா, ஒரு காமன் பப்ளிக்கா இதை நான் சொல்றேன். பண்ணாலும் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 100%. துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்ட ஊழல், சுங்கச்சாவடி கட்டண ஊழல், ஆயுஷ்மான் பாரத் திட்ட ஊழல், ஓய்வூதிய திட்ட ஊழல், HAL விமான வடிவமைப்பு திட்ட ஊழல், 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக CAG அறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு அது பற்றி வாய் திறக்கல. தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணிருக்காங்க. அது பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாக போகிறது. அதே மாதிரி ரஃபேல் ஊழல், அதனுடைய ரகசியமும் நிச்சயமாக வெளியே வரும். இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தின பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஊழலை பத்தி பேசலாமா? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி வெளுக்க தோணுது. அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே, அமானி உன்னோட கம்பெனி எல்லாம் மஸ்கை நுந்துமே, நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது, ஏப்ரல் 19 தான் நினைச்சு தலைய சொத்துது. அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே. மோடி ஒரு ஜோக்கரு, நாட்டுக்கே டேஞ்சரு. பாரதிய ஜனதா கட்சி அது பாலியல் ஜல்சா கட்சி. நிதியமைச்சர் நிம்மி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது கம்மி. வந்துருச்சு எலெக்ஷன், பாஜக எவிக்ஷன். ராகுல் நா கிங், பாஜகவுக்கு சங்கு. பாஜக கதை காலி,
அவுட், பிஜேபிக்கு கெட் அவுட். பாஜகவுக்கு படையல், இந்தியாவுக்கு விடியல். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.